வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் அதற்கேற்ப தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நாள்தோறும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வடகிழக்கு பருவமழை காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து ஆயத்த நிலைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் 1 முதல் 24ஆம் தேதி வரை 21.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும், மழை காரணமாக இதுவரை 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் புள்ளி விவரத்துடன் தெரிவித்தார். மேலும் வங்கக்கடலில் உருவாக உள்ள மோந்தா புயலை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதியிலிருந்து துவங்கியிருக்கிறது. தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வருவாய்த்துறையின் கணக்குப்படி 1/10/25 24/10/25 வரை மொத்தம் மழை பெய்தனுடைய கணக்கு 21.8 சென்டிமீட்டர் ஆகும். இது இயல்பாக பெய்யக்கூடிய மழையை விட அதிகமாக பெய்திருக்கிறது. பொதுவாக வானிலை ஆய்வு மையம் நம்மை எச்சரித்திருப்பது வடகிழக்கு பருவமழை இந்த தடவை அதிகமாக மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள், எச்சரித்தும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். 1/10/1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மனித உயிரிழப்பு 31, காயமடைந்தவர்கள் 47 பேர், கால்நடைகள் இறப்பு 485, கோழிகள் 20,425, குடிசை வீடுகள் 1780. இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கு மேலே வழங்கியிருக்கோம். மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.